இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே நெய் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வீட்டிலேயே நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி நெய் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஏர்டைட் பாட்டிலோ இல்லை டிஃபன் பாக்ஸோ எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம டெய்லி எப்போவுமே பால் காசுவோம்ல, அதிலேருந்து நம்ம ஏடு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கல, அந்த ஏடு எடுத்து நம்ம அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து எப்போவுமே 1 லிட்டர் எனக்கு பசும்பால் தருவாங்க, அதுலேருந்து ஏடு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் போட்டு வச்சுப்பேன். இது மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அந்த நீங்கள் காசுகிற பால்லேருந்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு நாள் நம்ம எடுத்து போட்ட உடனே அதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதே மாதிரி மறுநாள் நம்ம ஏடு எடுக்கும்போது அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த ஏட்டையும் போட்டு உள்ளே வச்சுருங்க. அதே மாதிரி டெய்லியே செய்யுங்க. இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 10 நாள் 5 நாளுக்கு வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஃபுல்லாகிடுச்சு. அதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜார் இருக்குல்ல, ஜூஸர் அடிப்போம்ல, அந்த ஜார்லேயே எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்குங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி நிறைய ஊற்றி நல்லா ஸ்பீடாக அடிங்க. அதை 2 வாட்டி 3 வாட்டி நல்லா ஸ்பீடாக அடிச்சிங்கன்னா தண்ணி தனியாகவும் நம்மளுக்கு அந்த மேலே வெண்ணெய் மாதிரி அழகாக கிடைக்கும் பட்டரு. இப்போ வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஊற்றி காட்டுறேன். இப்போ மேலே இருக்கிறத மட்டும் நம்ம அப்படியே தனியாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த பால் எல்லாம் தண்ணி எல்லாமே தனியாக வந்துடும். ஏடு மட்டும் தனியாக, அந்த பட்டர் மட்டும் தனியாக நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஏட்டில் இருந்து. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் அடித்து எடுத்து வச்சுட்டேன். வெடிகட்டி மூலமாக அதில் இருக்கிற கொஞ்சம் பால் ஏதோ தண்ணியோ ஏதோ இருந்ததுன்னா நம்ம நல்லா வெடிகட்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. தண்ணி எல்லாம் இருந்த பிறகு ஒரு பாட்டில்லையோ இல்லை இது மாதிரி பாக்ஸ்லேயோ மூடி வச்சுருங்க. ஒரு வாரத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுருங்க. நல்லா கட்டியாகிடும் உங்களுக்கு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இதை ஒரு வாரத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா இது நல்லா நம்மளுக்கு கட்டியாக கிடைக்கும். இது பாருங்கள், இப்போ 1 வாரம் ஆகிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக வந்திருக்கு. இது மாதிரி நம்மளுக்கு பட்டர் நல்லா கட்டியாக கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சு பட்டராக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் 2 வாட்டி எடுத்து வச்சு பட்டராக எடுத்து வச்சுருக்கேங்க. அதை எப்படி நம்ம நெய்யாக உருக்கி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்து அந்த பட்டரை நம்ம எடுத்து வச்ச பட்டரை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இது பாருங்கள் நல்லா உருகி வரும். ஸ்லோவாக வைங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அது கொஞ்சம் நல்லா கொதித்து வந்தவொடனே நெய் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்புறம் கொதித்து வந்துடுச்சு. அந்த இறக்குற நேரத்தில் கொஞ்சமாக முருங்கை இலை, துளிர் இலையாக போட்டு இறக்கிடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஆறனதும் ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆறனதும் ஊற்றி எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு எத்தனை நாள் வேணாலும் கெடாமல் இருக்கும். எவ்வளோ ஈஸியான மெத்தடில் நம்ம நெய் செய்கிறதுன்றதை காட்டினேன், பார்த்துக்குங்க. நெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.